ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபெஸ்டிவலை கொண்டாடணுன்றது தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து வடைக்காக ஊற வச்சாச்சு. அதில் கொஞ்சம் அரிசியும் மிளகாவும் போட்டாச்சு. இந்த பக்கம் பிளாக் சன்னா ஒயிட் சன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. காலையில் எழுந்ததும் கோலத்தை போட்டுட்டு இதை பாருங்கள், ஊற வச்சதெல்லாம் அதை எடுத்து என்னென்ன செய்யணுமோ செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சன்னாவை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு விசில் வச்சுட்டேன். ஒரு 3 விசில் தான் விட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊறினதால் நல்லா இருந்தது. அடுத்தது வெல்லம் வந்து கொழுக்கட்டைக்காக கத்தியாலேயே சீவி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை பிசைகிறதுக்காக நல்லா சுடு தண்ணியை கெட்டிலில் வச்சு சால்ட்டு போட்டு கலந்து அரிசி மாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க. மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அவங்க பூஜை ரூமும் கொழுக்கட்டை வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. அதை ஃபுல்லாக ஊற்றி நல்லா சுடு தண்ணியை ஊற்றினா தான் ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக ஆகாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு அதெல்லாம் நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, வெல்லம் நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு பிசைஞ்சு பிடி கொழுக்கட்டையாகவும் உருண்டை கொழுக்கட்டையாகவும் சின்ன சின்னதாக பால் மாதிரி ரெடி பண்ணாங்க. கொழுக்கட்டை வந்து எனக்கு இது வரைக்கும் சரியாக வந்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. நிறைய நேரம் சொதப்பிருக்கு. எப்படி ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலான்றது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். எங்கள் அத்தைக்கிட்ட நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். சைட் பை சைடில் சமையலுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரணத்துக்காக வேர்க்கடலையே வறுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த கொரன்னு அரைச்சிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெல்லம் எவ்வளோ தேவையோ அது போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் சாம்பாருக்கு எல்லாம் கூட்டி விட்டாச்சு. சைடில் அது கொச்சிட்ருக்கு. பருப்பு வேக வச்சதில் எடுத்து இந்த புளி ஊற்றி காயெலாம் ஊற்றி கொதிக்க வச்சது கலந்து அதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டால் சாம்பாரும் ரெடி. அப்புறம் இந்த பாருங்கள், நான் பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் வந்து டைம் இல்லாத காரணத்தால் அவசரமாக செஞ்சதால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த ஸ்டீமரில். அதுக்கப்புறம் மறுபடியும் துணி எடுத்து போட்டு வச்சு குக்கரில் வச்சு 2 விசில் விடலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா நல்லா தான் இருந்தது. இது புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எப்போயோ இட்லி குண்டானில் மற்ற இதுவில் தான் வைப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்தது. இது அடுத்த டைப்பு. இந்த மாதிரி தட்டி அச்சுக்குள்ளே வச்சு அந்த பூரணம் வச்சு இது பண்ணுவாங்க. பூரண கொழுக்கட்டையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் எனக்கு தெரியாத வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை போட்டது, எள்ளு போட்டது, அதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போட்டது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வெரைட்டிஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து பெருசாக கிட்ஸ் வந்து கொழுக்கட்டைக்கு ஃபேன் இல்லை. அதனால் நாங்கள் செஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செஞ்சோம். திட்டமாக ஆளுக்கு 2 அந்த மாதிரி வர மாதிரி தான். அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது. மறுநாள் காலையில் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். எங்கள் அத்தை வந்து மோஸ்ட்லி கையில் தான் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த அச்சிலாம் செட் ஆகாது. அப்புறம் பாருங்கள் சுண்டல் தாளிச்சாச்சு. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதையும் வந்து பொரியல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எப்படி இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லாவே வந்திருந்தது கொழுக்கட்டை. சக்ஸஸ் தான். அடுத்தது வந்து கார கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வந்து என்ன பண்ணோன்னா, தாளிக்கிறதுக்கு சொன்னாங்க. பூண்டு வெங்காயம் கூட வேணுன்னா போடலாம். வெங்காயம் போட்டால் கெட்டு போயிடும், மறுநாளைக்கு சாப்பிட முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க அந்த மாவில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி வச்சாங்க. இதை ரவுண்டாகவும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஆக்சுவலி கார கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டில் நல்லா சேலாச்சு. அது எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்சதை அரைச்சாச்சு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி பாருங்கள் தட்டி போட்டாச்சு. வடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அந்த அரிசி கூட போடுறதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ஊற வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாயசத்துக்கு தாளிப்பது பாருங்கள், நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை வந்து உடச்சி போட்டு அவ்வளோதான் பாருங்கள். பால் சேமியா பாயசம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் பிடிக்காது. அதனால் ஜவ்வரிசி இல்லாமல் வெறும் சேமியா போட்டு பால் சர்க்கரை போட்டு செய்வோம். அடுத்தது அது முடிஞ்சதும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடந்ததுங்க. விநாயகருக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணோம். அது நான் வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதெல்லாம் மட்டும் காட்டுறேன். இப்போ அவருக்கு ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே செட்டாக விற்றாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த கலாக்கா இருக்குது பார்த்திங்களா, அதில் சின்னதாக அந்த ஓரத்தில் அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
எனக்கு இந்த டைமில் வந்து தான் அது கிடைக்கும். அதனால் ஃபேவரட் அடிக்கடிக்க வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் பொரி, கடல இதெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே இலையில போடுறோம். இலையில சாதம், சாம்பார் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மசால் வடை, அது நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சாச்சு. கொழுக்கட்டை இந்த பக்கம் அந்த வெல்லம் போட்டு பிசைஞ்சதில் 2 டைப் கொழுக்கட்டையாகவும் வச்சாச்சு. அப்புறம் வந்து பூர்ண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அப்புறம் வந்து கிண்ண பத்தல்னு சொல்லிட்டு பாருங்கள் மாற்றிட்டு சுண்டல் வச்சுட்டு எடுத்துகிட்டு பாயசம் ஊற்றிட்டு இதில் வந்து கொழுக்கட்டையை வச்சுட்டேன். அவ்வளோதான். அதை பாருங்கள் பிள்ளையாரை வந்து இப்போ தான் ரெடி பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சா நல்லது விநாயகர் சதுர்த்திக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அதை ரெடி பண்ணாங்க. அதை பாருங்கள் ரெடி பண்ணி அதுக்கு குங்கெல்லாம் வச்சு அதுக்கும் பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வாங்கிட்டு அந்த விநாயகர் கூட இதை வச்சுட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் வச்சு நம்ம கையால் செஞ்சு வச்ச விநாயகர் தான் ரொம்ப நல்லது வச்சு கும்பிட்டான்னாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கே மாதிரி ஒன்று கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த விநாயகருக்கு நம்ம வந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. 3 பட்டையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்தது. விநாயகர் சதுர்த்தி வந்தாலே இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம உட்காந்து பசங்களோட பண்ணும்போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒகேஷனாக இருக்கும். அதை பாருங்கள் அதெல்லாம் வச்சாச்சு. பூ வச்சு எல்லாமே வச்சு எடுத்து பண்ணோம். அப்புறம் பூநூல் போட்டோம். அதுக்கப்புறம் துண்டு இடுப்பில் கட்டினோம். துண்டை வச்சா பார்த்திங்கன்னா காயின் விழுந்தது. அப்புறம் எடுத்துகிட்டு வாழைப்பழம் இடிக்குது எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சு அதை கட்டி அதுக்கப்புறம் தலையில் வந்து துண்டு போடலான்னு சொல்லிவிட்டு மேலே போட்டால் இது அழகாக இருந்தது. ஆனால் பிள்ளையாரே மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு சொன்னான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு அந்த டவலை வந்து அப்படியே போட்டால் இடிக்குது. விநாயகரே மறைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தலையில் வச்சு துணியை கட்டி அப்புறம் அது அப்படியே வச்சா பத்தலை. அதுக்கப்புறம் பின்னை போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூ எடுத்து செயின் எடுத்து அப்புறம் இந்த கொடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக தாங்க இருந்தது. அப்புறம் செயின் போட்டு எல்லாம் இந்த பாருங்கள் விநாயகர் ரெடி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்படி தான் எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள்.